ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாம் லக்னம் துளாராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவானது லக்னத்து எண்ணி வர 10ஆம் பாவமான 10ஆம் ராசியான கடகராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? அப்போ அந்த கடகராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சனீஸ்வர பகவான் 4 கோடி 5 கோடி புத்திநாத சனீஸ்வரம் எப்படி பண்ணிச்சு எப்படி பலன் இப்போ இந்த பதிவாகுது. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் நவாச கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டம் சின்ன கொடுக்கப்பட்டிருக்கு. அது இப்போ லான்னு போட்டுக்கிறத ஒரு லக்கணம். ஓகேங்களா? அதை 1ஆம் பாகம். அப்போ அதில் 1 2 3 4 5 6 7 9 10 எண்ணி வர 10ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார் எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க, கிரகம் கொடுத்துருப்பாங்க, சூரியன் சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திரத்தை நம்மளுக்கு அந்த பேர்கள் இட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அப்போ அந்த உங்களுக்கு தசாபதி நாதனங்களும் உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த நட்சத்திர வாயிலாக தான் பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபதி எழுதி பலன் அளிக்கிறாங்கன்னு தான் இந்த அதாவது இந்த பதிவோட புரிதல். ஓகேங்களா? இதை புரிஞ்சு பலன் பண்ண சிறப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் துலாலக்கணம் துளாராசிக்கு அந்த பதிவு பார்க்கணுமா கிடையாது, அப்படி கிடையாது. துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குமானால் டக்குனு பாவகுதியை நீங்கள் பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசையில் 4 கோடியும் 5 கோடியும் சனி புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சார் ராகு திசையானது 18 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குது. ராகு திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 10 மாதமும் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்து எண்ணி வர 10ஆம் பாகம் 10ஆம் ராசி சார்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் பாகம் என்ன ராசிங்க கடகராசி. கடகராசி என்ன சாரம் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும், பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும், ஆயிலும் 1 2 3 4 பாதம் இருக்கும், மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ புனர்பூச பாதத்தில் உங்களுடைய 4 கோடி 5 கோடியவன் அங்கே புஷ்கர மாதம் வாங்கி என்ன புத்தி நடத்தி என்ன பலனையும் பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 சம்மந்தப்படுது, 4 5 சம்மந்தப்படுது. இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புஷ்கர மாதம் ஆகி வர்க்கோத்தம் பெறார். அப்போ நவாச கட்டத்திலே அதே சனி அங்கேயே தான் இருப்பார். அப்போ 4 கோடி 5 கோடி வர்க்கோத்தம் பெறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது சொந்தமாக தொழில் பண்ணலாமானாக்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க, தாயார் வழி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க, சில வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், சிலர் பார்த்தீங்கன்னா படிப்பு சில விட்டான தொழில் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்து குழந்தைங்க மூலிமா தொழில். ஓகேங்களா? அப்போ குழந்தைங்க வந்து நல்லா தலை எடுத்துடுவாங்க. குழந்தைங்க மூலிமா நல்லா அவங்க மூலி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அமைச்சு கொடுத்து அது மூலிமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடிய தொழில், அது கிடைக்கக்கூடிய பேரு புகழ் பட்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா போன ஜென்மத்தில் நம்ம வந்து விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 5 கோடி வர்க்கோத்தம் பட்டு 4 கோடி வர்க்கோத்தம் பட்டு அப்படிங்களா? அப்போ வர்க்கோத்தம் பட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம காலகட்டங்களில் நம்ம என்ன தான் இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமத்தை கொடுக்காம இந்த வர்க்கோத்தம் பட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 6 கோடி சாரத்தை தான் ஆகிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம கடன் வாங்காமல் லோன் வாங்காது இடமாற்றம் பண்ணாமல் தொழில் எதுவும் பேர் பட்டம் வாங்க முடியாதுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 10 சம்மந்தப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னா 3 6 சம்மந்தப்படுது இல்லைங்க, அதில் தான் நம்ம புஷ்கர மாதம் வாங்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், தாய் வசதியாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் கடன் இல்லாமல் இருக்காது. அதில் கடன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்ம ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அவள் உண்டான முயற்சி அப்போ தகவல் தொடர்பு மூலியமாக இடம் மாற்றது மூலியமாக நம்மளுக்கு உண்டான அமைப்பு கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான செலவீனம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலதெய்வத்துக்கு உண்டான செலவு, பூர்வீகத்துக்கு உண்டான செலவீனம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செலவீனம்னா அப்போ இதெல்லாம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பில் கொடுத்து அது மூலியமாக ஒரு பாயிண்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பேருங்க. அப்போ பேர் போல் பட்டம் தானே. அப்போ இன்னென்னலாம் செஞ்சான் அப்படின்னு நம்ம பேர் கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டான், இவ்வளோ செஞ்சு வந்தான், இவ்வளோ பட்டு வந்தான், தெரிஞ்சு வந்தான், புரிஞ்சு வந்தான்னு சொல்லி பேர் கிடைக்கிறது ஒரு பேர் போல் பட்டம். ஓகேங்களா? அந்த அமைப்பு இருக்கும். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம் சாரம் இல்லைங்களா? அப்போ பூசம் சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த தசாநாதனோட சாரம் சரிங்க, புத்திநாதனோட சாரம். ஓகேங்களா? ராகு திசை தானே. ஓகே ரைட். ஓகே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுதுங்க,
அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 4, 5 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது பேரு புகழ் பட்டப்படி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு பேரு புகழ் பட்டப்படி படிக்க வைப்பீங்க. அதுக்குள்ள செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த மூலியமா பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பரிவட்டம், உங்களுக்குன்னு பேரு புகழ் பட்டத்துக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். ஒரு பூர்வீகத்தில் உண்டான ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் மூலியமா நல்ல ஒரு இணக்கமாக கிடைக்கும். தாயார் மூலம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறதாகவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு சின்ன ஒரு கோல்மோல் பண்ணி இணக்கம் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு அமைப்போம் தவிர நம்ம இயல்பாக நம்ம அமைக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படித்த தொழிலுக்கான படித்த ஒரு படிப்புக்கான தொழில். ஓகேங்களா? நம்ம வேலை என்ன படிக்கலையா, நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோமோ அதுக்கு உண்டான தொழில், அது மூலியமாக ஒரு பேர், அது மூலியமாக பட்டம், அது மூலியம் ஒரு வருமானத்தை ஈட்டுறது. ஓகேங்களா? அப்போ அது மூலியமாக வந்து ஒரு அதிகார தோரணை நம்ம உட்கார்றது அமர்றது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தாயோட ஆசீர்வாதமும் நம்ம குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தால் போதுங்க. இந்த காலகட்டம் ஜெயிச்சிடலாங்க. அதனால் நீந்தி வந்துடலாம். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து ஆயுள் சாரம் இல்லைங்களா? அப்போ 9 கோடி 12 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ 9 கோடி 12 கோடி சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 10 சம்மந்தப்பட்டு 9 12 சம்மந்தப்பட்டு மேலே 4 5 பயணிக்குது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக உங்கள் குழந்தைங்கள இந்த மாதிரி காலகட்டங்களில் பேரு புகழ் பட்டப்படிப்புக்காக ஊர் விட்டு ஊர் அனுப்புறது, நாடு விட்டு நாடு அனுப்புறது, மாநிலம் விட்டு மாநிலம் அனுப்புறது, இந்த மாதிரி அனுப்பக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தொழில். ஓகேங்களா? அந்த தொழில் விஷயமா கொண்ட வருமானம், சம்பளம், சுயமாக செய்யக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா புத்தி யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு. நீண்ட தூர பயணம். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஒரு கம்ப்யூட்டர் அமைப்பு. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான அமைப்பு நம்ம கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் நீண்ட தூர பயணம், இந்த மந்திரம் உச்சாரம் பண்ணுறது, மாந்திரிகம், ஜோதிடம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு. இதையே தொழிலாக பண்ணுறது, அதில் பேரு புகழ் பட்டம் வாங்குறது, இதெல்லாம் நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அமையும். அதே மாதிரி இந்த குழந்தைங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல புகழ் பெறது கூட வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் மூலியம் நம்ம சுகமாக போயிடும். அது மூலியம் நம்ம பேரு புகழ் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, ஒரு வண்டி வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்னு பேர் கிடைக்குது பார்த்தீங்கன்னா, பட்டம் கிடைக்குது பார்த்தீங்களா? அப்போ தாய் நல்லா பார்த்துக்கிட்டான், தாய் நல்லா இந்த நல்லா பார்த்துக்கிட்டா, தாய் இந்த சேவட்டை செஞ்சுருக்கான், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கான், அப்போ அதெல்லாம் பேர் தானே, அப்போ அதெல்லாம் பட்டம் தானே. ஓகேங்களா? அப்போ பார்த்து அவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறோம் தானே. அப்போ அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு கை தொழில், இல்லை அம்மா மூலம் நம்மளுக்கு ஒரு தொழில், நம்மளுக்கு ஒரு பட்டம், இந்த மாதிரி கலந்த கலவை நடக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போல பயணிச்சு போய் சிறப்புன்னு. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.